புத்தக நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் கழித்து ஒரு புத்தகம் குறித்தான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுறது, முன்னாடியாவது புத்தகம் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நிறைய கிளாஸ் எடுக்கிறதுனால அந்த புத்தகங்களை படிக்கிறதே ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால நம்மளால் இந்த புத்தகம் சார்ந்து வீடியோ கொடுக்க முடியல. இருந்தாலும் இனி வரும் காலங்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு புத்தக வீடியோவாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த வீடியோ அப்படிங்கிறது இதில் நான் சில புத்தகங்கள் உங்களுக்கு நான் இன்னும் சஜஸ்ட் பண்ண போகிறதோ இல்லை இப்படிலாம் புத்தகம் வாங்கணும் அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு கேஷுவலாக எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் ஒரு புத்தக கண்காட்சி இருக்குது, அங்கே நான் வந்திருக்கேன். அதனை பற்றி தான் சொல்ல போகிறேன் தவிர்த்து நான் நிறைய அறிவு சார்ந்த எதுவும் பேச போகிறது கிடையாது. அதனால் நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா இதை காட்டிலும் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதுனால நீங்கள் அதை படிங்க. நேரத்தை இதை பார்த்து நேரத்தை செலவிக்க வேணாம். இல்லை நான் காலையிலேருந்து நிறைய படிச்சுட்டேன், இப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போது என் கூட சேர்ந்து இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க பார்க்கலாம். இந்த புத்தக கண்காட்சியில் நான் முதல்ல உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது இந்த மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற தமிழக அரசுடைய இந்த திட்டம் தான். இது கிட்டத்தட்ட நான் சென்னையில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கேன். அதன் பிறகு வேலூர் புத்தக கண்காட்சி ஆகட்டும், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை புத்தக கண்காட்சியிலையும் இந்த மிஷின் அப்படிங்கிறது கிடையாது. இது நான் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு இது 3வது முறை வரேன். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மஞ்சப்பையை நான் வாங்காமல் போனதே கிடையாது. இது என்ன அப்படின்னா, இங்கே வரக்கூடிய புத்தகம் வாங்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு சில நேரங்களில் பை வாங்காமல் வந்திருக்கலாம் அவங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒவ்வொரு வருஷமும் நான் வரும்போதும் ஒரு 2 மஞ்சப்பை இங்கேருந்து வாங்கிட்டு போவேன். அது அந்த வருஷம் முழுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நான் வச்சுக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன, இல்லை இந்த புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்களுக்கு நான் சொல்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மஞ்சப்பை மிஷின் அப்படிங்கிறத எல்லா புத்தக கண்காட்சியிலும் வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் வேலூருக்கு போகிறேன், வேலூர்லாம் விடுங்க, வேலூர் ஆகட்டும் ராணிப்பேட்டை ஆகட்டும் அங்கெல்லாம் விடுங்க, இது சென்னையில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் இது இல்லை. அது எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதம் நடந்த புத்தக கண்காட்சி நான் போகும்போது இதை நான் தேடி பார்க்குறேன். இந்த மஞ்சப்பை பயன்பாடு அப்படிங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும் இல்லையா? ஸோ அது எல்லா புத்தக கண்காட்சியிலும் வைக்கும்போது வாசிப்பாளர்களாவது இதை முன்னெடுக்கும் போதாவது அது எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் அப்படின்றது என்னோடய சின்ன வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு மஞ்சப்பை இந்த புத்தக கண்காட்சியில் நான் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு சார் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. சார் இந்தாங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மஞ்சப்பையை நான் வாங்கிட்டேன். இது ஏன் நான் எங்கே வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மஞ்சப்பை ஆகட்டும், இது நீங்கள் எந்த கடையில் போய் வாங்கினாலும் இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்காது. நான் 2 வருஷம் முன்னாடி வாங்கின மஞ்சப்பையும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மஞ்சப்பையை வாங்க. வெறும் 10 ரூபா தான். அதன் பிறகு எல்லா புக் ஃபேர்லேயும் இதை கொண்டு வாங்க. இது என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் பார்க்குறேன். இப்போ நம்ம சேனலில் நிறைய புத்தக வாசிப்பாளர் பார்க்குறீங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா புத்தக கண்காட்சிக்கும் போகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். உங்கள் ஊரில் இதே மாதிரி இந்த மஞ்சப்பையை குறித்தான ஒரு இந்த மிஷின் இல்லைன்னா அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் புக் ஃபேர்லையாவது இந்த மஞ்சப்பை மிஷினை எங்கள் இதில் கொண்டு வாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாற்றம் அடுத்து நடக்கக்கூடிய வேலூர்லேயாகட்டும் ராணிப்பேட்டிலையாகட்டும் இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு இளம் வாசிப்பாளர் 2 பேர் இருக்காங்க. சொல்லுப்பா, இந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள். நாங்கள் டேபிள்ஸ்லாம் வாங்கிக்கிறோண்ணா, அதுக்கப்புறம் கலர் அடிக்கிறது வாங்கிக்கிறோம், கைடு வாங்கிக்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாங்கிக்கிறோம், இதெல்லாம் வாங்கிக்கிறோம். இன்னும் வாங்கிக்கிறோம், ஆனால் என்னன்னு தெரியல. சரிப்பா, நீ சொல்லுப்பா, நீ என்ன புத்தகம் வாங்கியிருக்க? நான் எல்லாமே வாங்கிக்கிறேன். எல்லாமே வாங்கியிருக்கியா? கூட என்னென்ன புத்தகம்னு சொல்லு. என்னென்ன எல்லாம் வாங்கிக்கிறேன்னா? அண்ணா மேடை பேச்சு, அடுத்தது டேபிள்ஸ் வாங்கிக்கிறேன், இங்கிலீஷ் கதைகள் வாங்கிக்கிறேன். சூப்பர் சூப்பர். அண்ணா புத்தகம் வாங்கியிருக்கேன், ரொம்ப வாழ்த்துக்கள். நீ சொல்லுப்பா, நீ என்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்க? நான் வாங்கியிருக்கேன், டிராயிங் புக் வாங்கியிருக்கேன், அப்புறம் அப்துல் கலாம் புக் வாங்கியிருக்கேன். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் அந்த சைடு காந்தி தாத்தா இது வாங்கியிருக்கேன், அந்த புக் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். நான் பொது அறிவு புக் வாங்கியிருக்கேன், இங்கிலீஷ் ஸ்போக்கன் புக் வாங்கியிருக்கேன், அது இங்கிலீஷில் கதை புக்கெலாம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். பரவாயில்ல, இவ்வளோ புத்தகம் வாங்கியிருக்கீங்களா? அம்பேத்கர் புக்கு கூட வாங்கிக்கிறேன். அம்பேத்கர் என்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்க? அம்பேத்கரின் பேச்சு. அம்பேத்கரின் பேச்சு நல்ல புத்தகம், நல்ல புத்தகம். சொல்லுப்பா, நீ என்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்க? புத்தகமாண்ணே, புத்தகம்லாம் வாங்கலண்ணே, புத்தகம்லாம் வாங்கலண்ணே. அப்புறம் நருட்டோ கார்டு வேணா வாங்கினேண்ணே. பொறுத்துப்பா, நருட்டோ கார்டு வாங்கினீங்களா? நல்லது. நீங்கப்பா? நான் ஒரு சமையல் செய்கிற புத்தகமும் கோலம் போடுற புத்தகமும் வீட்டுக்கு வாங்கினேன். அடுத்து ஒரு கருவேப்பிலை செடி வாங்கினேன், கத்திரிக்காய் விதை வாங்கினேன், வெண்டைக்காய் விதை, தக்காளி விதை வாங்கினேன். நல்லது நல்லது. நீங்கள்? நான் டிராயிங் நோட்டு, கலர் அடிக்கிற நோட்டு, அப்புறம் விதை வாங்கினேன்.
காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு ரொம்ப நேரம் என்னால் காட்ட முடியல. என்ன அப்படின்னா இங்கே ரொம்ப ரஷ்ஷாக வேறு இருக்குதுங்களா. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஊர் அப்படிங்கிறதுனால நிறைய டிஸ்டர்பன்ஸும் இங்கே நிறைய இருக்குது. அதனால் என்னால் ஃப்ரீயாக காட்ட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சும்மா அப்படி 2-3 விஷயங்கள் பார்த்தேன். அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த இந்த புத்தக கண்காட்சிக்கு நான் வந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நானே வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருந்தது. திரும்பவும் வந்து புத்தகங்கள் வந்து நிறைய படிக்கணும், கொஞ்சம் நேரமாவது டைம் கொடுத்து நம்ம எக்ஸாம்ஸ் சார்ந்தும் இல்லைனாலும் தினமும் ஒரு 1/2 ஹவராவது புத்தகத்தை வந்து திரும்ப நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை வந்து எனக்கு கொடுத்தது. இதுக்காக தான் நம்ம எப்போவுமே புத்தக கண்காட்சிக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறது. இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க. முன்னாடி வந்து நம்ம புத்தக வீடியோ போடும்போதும் அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்ஸுக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதும் அந்த வீடியோவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு நான் கூட வரேன்னு சொன்னாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் அந்த வீட்டான கேமராவை கை வலிக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து அவங்க என்ன இங்கே ஃபீல் பண்ணாங்கன்றத நம்மளோட வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. 2 பேர் வந்து ஒரே நேரத்தில் பேச முடியாதுன்றதுனால இப்போ வந்து அவங்க பேசுவாங்க, அதை நீங்கள் கேளுங்க. வணக்கம் தோழர்களே, இது வந்து எனக்கு 3வது புத்தக கண்காட்சி. கடந்த 2 வருஷமும் நான் போகும்போது எனக்கான புத்தகங்கள்னு தெரியாது, பிடிச்ச புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷமாவது சார் கூட போய் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கேன். அவர் கூட நிறைய புத்தகங்களை பற்றி எனக்கு விளக்கி சொன்னார். புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து என்ன புத்தகம் எப்படி படிக்கணுன்ற விவரம் தெரியாது. ஸோ அப்போ நான் தேடிக்கிட்டு இருந்ததில் டிஃப்ரெண்ட்டான சேனலை தேடி கண்டுபிடிச்சது தான் தமிழ் புக் ரிவ்யூஸ். அதை பார்த்து நிறைய புத்தகம் படிக்க கற்றுக்கிட்டேன். எனக்கு அப்போ தெரியாது அப்படி ஒரு நான் ரசிகையாக இருக்கிற ஒரு புத்தக வாசிப்பாளர் வந்து எனது ஊர் அப்படின்றதே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி ஒரு மகானை கூட வச்சுக்கலன்னா இப்படி. அதனால் அவர்கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு ஒரு புக் ஃபேராவது அவர் கூட போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புக் ஃபேர் வந்திருக்கேன். நிறைய புத்தகங்களை பற்றி சொன்னார். அவர் சொன்ன புத்தகங்களில் நான் படித்ததில் நிறைய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 2 புத்தகம் வாங்கியிருக்கேன். ஆயிஷா அண்டு மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ இங்கே வந்து நான் பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து நம்ம படிக்க நிறைய புத்தகங்கள் இருக்குது. நமக்கு தான் நேரம் இல்லை, ஆனால் படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. படிப்புன்றதை தாண்டி நம்ம வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நமக்கு என்ன பேஷனாக இருக்கட்டும், அதுக்கு கண்டிப்பாக புக்ஸ் ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து டிஜிட்டலாக படிக்கிறது வேறு, ஒரு புக்கை கையில் தொட்டு அதை ஃபீல் பண்ணி படிக்கிறது வேறு. புக்ஸை வாங்கி கண்டிப்பாக படிங்க, அது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். ஹோப் இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.